நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டோட அரசியல் இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஆபத்தான கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. சமூக வலைதளங்களிலும், ஊடகங்களிலும் தினந்தோறும் விவாதங்கள் நடைபெற்றுட்டு இருக்கு. ஆனா இந்த விவாதம் தமிழ்நாட்டு மக்களோட நலன் சார்ந்ததா? தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையானதா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. வேற ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயத்த மூடி மறைக்கிறதுக்காக திட்டமிட்டு நடத்தப்படுற ஒரு ஆன்லைன் மாஃபியா மாரி தான் நடந்துட்டு இருக்கு. சரி, தமிழ்நாட்டோட அரசியல்ல இருக்கிற இந்த பிரச்சனை என்ன? எதனால இத மூடி மறைக்கிற அளவுக்கு ஒரு படத்த கொண்டு வந்து அத ரிலீஸ் பண்ற ஒரு விஷயங்கள மேலோட்டமா பண்ணிட்டு இருக்காங்க. எந்த கேள்வியில இருந்து தப்பிக்க தமிழ்நாட்டை ஆளும் அரசு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு. இதுல எதிர்க்கட்சியோட நிலைப்பாடு என்ன? எதிர்க்கட்சிய நோக்கி கை நீட்டும் தாவேகாவின் கூட்டணி கட்சிகள் ஏன் இந்த நிலைப்பாட்ட எடுக்குறாங்க? அப்படிங்கிற முழு விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு என்ன? டீலிமிட்டேஷன். இந்த டீலிமிட்டேஷன் என்ன பண்ண போகுதுன்னா, தமிழ்நாட்டோட தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. தமிழ்நாட்டுல எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகரிக்குமா? குறையுமா? இல்ல இருக்கிற மாதிரி மெயின்டெயின் ஆகுமான்னு கேட்டா, அது எதுக்குமே நம்மகிட்ட பதில் இல்ல. ஏன்னா, தொகுதி மறுவரை மசோதா நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்யப்பட்டு, அது பாஸ் ஆனா தான் இதுல என்ன முடிவுன்னு நமக்கு தெரிய வரும். ஆனா, தொகுதி மறுவரையறை விஷயத்தில் திமுகவின் முடிவு தான் முக்கியம். திமுக இத கடுமையா எதிர்க்கணும். திமுக டீலிமிட்டேஷனுக்கு துணை போகக்கூடாது அப்படின்னு தாவேகா அரசுல கூட்டணி சேர்ந்த அமைச்சரவையில இடம்பெற்ற கட்சிகளா இருக்கட்டும், வெளியே இருந்து ஆதரவு குடுக்குறோம்னு சொல்ற கட்சிகளா இருக்கட்டும், எல்லாரும் திமுகவையே குறிவைத்து பேசுகிறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். டீலிமிட்டேஷன பத்தியும், பாசிச எதிர்ப்ப பத்தியும் நீங்க சொல்லிக் குடுத்து தான் திமுகவுக்கு தெரியணுமா? டீலிமிட்டேஷன் ஒரு பிரச்சனை வந்தப்போ, அதனால பாதிக்கப்படுற மாநில முதல்வர்கள கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அத பத்தி பேசி, முதல்ல டீலிமிட்டேஷன் பில்ல எரிச்சு, அத எதிர்த்தவரு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் அந்த டீலிமிட்டேஷன் பில்ல எரிச்சு பழைய திமுகவை பார்க்க வேண்டி இருக்கும் அப்படின்னு ஒன்றிய அரசை எதிர்த்து சவால் விட்டுட்டு இருந்தப்போ, இன்னைக்கு நீங்க யார பாதுகாக்கிறதுக்காக, யாரோட ஆட்சியில இடம் பெற்றிருக்கோங்கிறதுக்காக, யாரோட தப்பெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக பிரயாத்தனப்பட்டுட்டு இருக்கீங்களோ, அவரு வாசல்ல விசில் கோலம் போட்டு விசில் ஊதிட்டு இருந்தாரு. ஆனா இங்க ஒருத்தர் ஒன்றிய அரசை எதிர்த்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாரு. உங்களுக்கு நிஜமாவே அவரோட நிலைப்பாடு என்னன்னு தெரியாதா? டீலிமிட்டேஷன் பில் விஷயத்துல திமுகவோட நிலைப்பாடு என்ன? திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினோட நிலைப்பாடு என்ன? திமுகவிலிருந்து நாடாளுமன்றத்தில் இருக்கிற எம்பிக்களோட நிலைப்பாடு என்னன்னு இப்ப தாவேகாவை ஆதரிச்சு தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக கூட கூட்டணியில இருந்த கட்சிகளுக்கு தெரியாதா? நவாஸ் கனியா இருக்கட்டும், கார்த்திக் சிதம்பரமா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், எல்லாரும் திமுகவோட முடிவு முக்கியம். அப்ப திமுகவோட முடிவு என்னன்னு தெரியாம தான் 2026 தேர்தல் ரிசல்ட்டுக்கு முந்தின நாள் வரைக்கும் கொள்கை கூட்டணின்னா அவங்க கூட நீங்க இருந்தீங்களா? அப்படிங்கிற கேள்வி எழும்புதுல்ல. இன்னொன்னு, மாநிலத்துக்காக போராடுறதுக்கும், மாநில சுயாட்சி பத்தியும், பாசிச எதிர்ப்பு பத்தியும் திமுகவுக்கு வேற யாரும் கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா கடந்த 12 வருஷமா இந்த ஒன்றிய அரசை எதிர்த்து மாநில உரிமைகளையும், மாநில சுயாட்சி பத்தி பேசுறதுல திமுகவை விட அதிகமா எந்த கட்சியும் பேசல. இன்னைக்கு புதுசா உங்களுக்கு அமைச்சரவையில ஒருத்தர் இடம் கொடுத்திருக்காரு, புதுசா உங்கள ஒருத்தர் சேர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்காக திமுகவோட நிலைப்பாடு என்னன்னு தெரியாம இருக்குன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? தமிழ்நாட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் நடக்குது. எந்த அளவுக்குன்னா, மாட்டிறைச்சி கடைகளை மூடுங்க அப்படின்னு இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப தமிழகத்தை ஆண்டுட்டு இருக்க தாவேகா அரசோட முதலமைச்சரோ, அமைச்சர்களோ அதை பத்தி எதுவுமே வாய் திறக்கல. ஆதி திராவிடர் நலத்துறை சமூக நீதித்துறைன்னு பேர் மாத்தினதுக்கு பாராட்டின வன்னியரசு அவர்கள் சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்களே ஒரு வார்த்தை பேசலையே. சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் அவர்களும் ஒரு வார்த்தையும் பேசல. ஆனா இந்த மாதிரி பிரச்சனைகளை தட்டி கேட்காம என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு திமுக தான் காரணம், திமுகவோட முடிவுதான் முக்கியம் அப்படின்னு விஜய் அவர்களை பாதுகாக்கிறது எதுக்காக அப்படிங்கிற கேள்வி எழும்புது. தமிழ்நாட்டுல இப்ப யாரோட ஆட்சி நடந்துட்டு இருக்கு? விஜய் அவர்களோட ஆட்சி நடக்குது. ஆட்சி பொறுப்பேற்று ஒரு 70 நாள் ஆயிருச்சு. இதுல 60 நாள்ல 9 ஆணவ கொலைகள் நடந்திருக்கு. 2 மாசத்துல 6 லாக்அப் டெத் நடந்திருக்கு. இதையெல்லாம் எதிர்த்து இந்த கூட்டணி கட்சிகளோ, மக்களோ யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. நீங்க திமுக கூட கூட்டணியில இருக்கும்போது கூட அவங்க பண்ற தப்புகளுக்கெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்தீங்க. அப்ப நாங்களுமே உங்க பக்கம் நின்னோம். ஆனா இப்ப இதுல கேள்வி கேட்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? லாக்அப் டெத் பத்தி பேசவே இல்லை. அதிமுக ஆட்சியில நடந்த லாக்அப் டெத்ல பாதிக்கப்பட்ட பெனிக்ஸ் ஜெயராஜுக்கு நீதி வாங்கி கொடுத்தது திமுக அரசு தான். அவங்க ஆட்சியில ஒரு லாக்அப் டெத் நடந்தப்ப கூட அஜித் குமாரோட லாக்அப் டெத்துக்கு அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு போன் பண்ணி பேசினாலும் முன்னாள் முதலமைச்சர். ஆனா இந்த முதலமைச்சர் ஒரு இரங்கல் செய்தி கூட கொடுக்கலையே. அவரோட தொண்டர்களும் அவங்க கட்சியை சார்ந்தவங்களும் போய் நிவாரணம் கொடுக்குறாங்க. அதையும் அந்த குடும்பம் வாங்க மறுக்கிறாங்க. எங்களுக்கு முதலமைச்சர் ஒரு இரங்கல் செய்தி கூட சொல்லலன்னு வருத்தப்பட்டு பிரஸ்ல சொல்றாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சர் எந்த ஒரு விதமான இரங்கல் செய்தியோ,
வழக்கமா போடுற ஒரு ட்வீட்டோ கூட போடல. ஆனா இத பத்தி பேசுறதுக்கு அந்த கூட்டணி கட்சிகளுக்கு நேரமே இல்லை. இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு புறம் இருக்க, இப்ப திமுக தான் முடிவெடுத்தாகணும். திமுகவோட முடிவு தான் முக்கியம்னு எந்த விஷயத்துக்காக காத்துட்டு இருக்காங்க? டீலிமிட்டேஷன். இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்த பத்தி விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா, கரூருக்கு ஆறுதல் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு போய் ஒரு பிரச்சாரம் ஒண்ணு பண்ணிட்டு வந்தார் இல்லையா? அதுல ஒரு 20 செகண்ட் ரீல்ஸ்க்கு தேர்ற மாரி டீலிமிட்டேஷன இந்த ஆட்சி ஏத்துக்காது அப்படின்னு பேசியிருக்காரு. அந்த 20 செகண்ட் ரீல்ஸ் அன்னைக்கு ஷூட் பண்ணத இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா செயல் வடிவத்துல என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா எதுவுமே இல்ல. சட்டமன்றத்தை கூட்டி டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையை தமிழ்நாடு ஏற்காது அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற சொல்லி அவருக்கு ஒரு பிரஷர் கொடுக்கலாமே நீங்க. அதையே நீங்க செய்ய மாட்டீங்க. இன்னைக்கு நாடாளுமன்றத்துல திமுகவோட எம்பிக்கள் காவிரி மேகதாது பிரச்சனைக்காக பச்சை துண்டு போட்டுட்டு நாடாளுமன்றத்துக்கு போயிருக்காங்க. விஜய் அவர்கள் மேகதாது பிரச்சனையில என்ன ஸ்டாண்ட் எடுத்தாரு? நீர்வளத்துறை அமைச்சர் புசியானந்த் அவர்களை கேட்கும் போது அவர் என்ன பதில் ஒழுங்கா பிரஸுக்கு கொடுத்தாரு? அண்ணே வரேன்னே, இந்தாம்மா துளசி, இதானே அவர் கொடுத்த பதிலு. கூட்டணி கட்சியா தானே இருக்கீங்க, கேள்வி கேட்க என்ன இருக்கு? அது கூட பரவாயில்ல, உங்க அமைச்சரவையில காங்கிரஸ் இருக்காங்கல்ல, ராகுல் காந்திக்கு பிரஷர் கொடுத்து கர்நாடக காங்கிரஸ்ல சொல்லி அணை கட்டுறதை நீங்க தடுக்கலாமே, மத்திய அரசுக்கு நீங்க பிரஷர் கொடுக்கலாமே, காங்கிரஸை வச்சு நாடாளுமன்றத்துல பேசலாமே. நீங்க பேசல, திமுகவோட எம்பிக்கள் தான் பேசுறாங்க, திமுக தான் பேசுது. இப்படி இருக்கிற பட்சத்துல மாநில உரிமைகளை விட்டு கொடுக்காம இருக்கணும்னு திமுகவுக்கு நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க. நீங்க அவங்களுக்கு இப்ப செஞ்சுட்டு போன துரோகம் மிகப்பெரிய துரோகம். இப்ப விசிகாவும் கம்யூனிஸ்டும் பண்றது துரோகம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. காங்கிரஸ் செஞ்சுட்டு போனது மிகப்பெரிய துரோகம். அவங்க உழைப்புல வாங்கின ஓட்ட. மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக காங்கிரஸ்காரங்களுக்கு போட்ட ஓட்ட தூக்கிட்டு நீங்க தாவேக்கால போய் சேர்ந்திருக்கீங்க. அடுத்த நாளே போயிட்டீங்க. அதுக்கு ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனும் எதுவும் கொடுக்கல. கேட்டதுக்கு இது தேர்தல் கூட்டணி அவ்வளவுதானே. அப்போ உங்களுக்கு மட்டும் மத்தியில எல்லா விதத்திலயும் அவங்க தலையாட்டணும், நீங்க பண்ற எல்லா போராட்டங்களுக்கும் உங்க கூட இணைஞ்சு போகணும்னு எதிர்பார்க்கறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும்? இப்ப நான் விசிக தலைவர் தொல் திருமாவளவனுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். திமுகவோட முடிவு தான் முக்கியம்னு பேசுற நீங்க, திமுக அந்த முடிவை எடுத்தப்போ நீங்க அங்க இருந்தீங்க தானே? இப்ப எதுக்காக இப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? எதுக்காக இந்த இரட்டை நிலைப்பாடு? ஏன் இப்படி காலையில ஒண்ணு, சாயங்காலம் ஒண்ணுன்னு மாத்தி மாத்தி பேசுற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறீங்க? கர்நாடக காங்கிரஸ் அரசு பேசும்போது கூட, எங்களுக்கு தமிழ்நாட்டுல இருந்து மேகதாது அணை குறித்து இத கட்ட வேணாம், எங்களுக்கு தண்ணி குடுங்கன்னு எதுவும் எங்கிட்ட கேட்கவே இல்ல. அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள தான் அவங்க சொல்றாங்க. அது வேற இல்லாம விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த புதுசுலயே கர்நாடகால அப்ப துணை முதல்வரா இருந்து, இப்ப முதலமைச்சரா இருக்க சிவராஜ்குமார் என்ன சொல்றாருன்னா, விஜய் அவர்கள பார்த்தா நிர்வாக திறமை இருக்கிறவர் மாரி தெரியல. எங்கள அணை கட்ட விடாம திமுக தான் தடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அந்த திமுக ஆட்சி இல்ல. நாங்க ஈஸியா அணை கட்டிருவோம்னு அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரு. ஆனா நிர்மல்குமார் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, கலைஞர் வந்து காவிரிய கர்நாடகால அடகு வச்சுட்டாராம். நீங்க தான் பார்த்தீங்களா? 10 கட்சி தாவி வந்துட்டு ஏதோ ஒரே கட்சியில ஆரம்பிச்சதுல இருந்து முடிவு வரை இருந்த மாரி இந்த பேச்சு பேசுறீங்களே. இப்ப காங்கிரஸ்காரங்க என்ன நிலைப்பாடு எடுக்குறாங்கன்னா, பாஜகவும், திமுகவும் கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க. பாஜகவோட கைகோர்த்து போக திமுக துணிஞ்சிட்டாங்க அப்படின்னு சில ஊடகங்களையும் முன்னணி பத்திரிகைகளையும் வச்சு ஒரு போலி நரேட்டிவ் ஒண்ணு செட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுக்காகன்னா, ஒருவேளை டீலிமிட்டேஷன் பில் நிறைவேறிடுச்சுன்னா, அந்த பழிய திமுக மேல போட்டுறலாம். என்னென்னமோ சொன்னீங்கல்ல, பாஜகவும், திமுகவும் கள்ள கூட்டணி வச்சிருக்காங்க. அவங்க அவங்க கூட சேர்ந்து போக போறாங்க அப்படின்னு. இன்னைக்கு அவங்க வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க அந்த பிரச்சனைக்காக. நீங்க என்ன செஞ்சீங்க? காங்கிரஸ்காரங்க வந்து என்ன மாதிரியான ஒரு மனநிலையில இருக்காங்கன்னே புரியல. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லுவேன். என்னன்னா, நீங்க வந்து உங்க எம்பிஸ பத்திரமா பார்த்துக்கோங்க. காசே குடுக்கலனாலும் பிஜேபில இருந்து கேபினெட்ல இடம் தரேன்னு சொன்னாலும் ஓடுறதுக்கு ரெடியா இருக்கிற எம்பிஸ் தான் காங்கிரஸ்ல இருக்காங்க. சோ நீங்க அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். போய் ஆதரவு குடுத்து மசோதாவ நிறைவேத்த அவங்களே காரணமா இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சோ திமுகவுக்கு மாநில சுயாட்சி பத்தியும், மாநில உரிமை பத்தியும் பேசுறதுக்கு கிளாஸ் எடுக்க இங்க இருக்கிற மத்த எந்த மாநில கட்சிகளுக்கும் அதுக்குள்ள பக்குவம் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்கலாம் இன்னைக்கு காலையில ஒண்ணு, சாயங்காலம் ஒண்ணுன்னு மாத்தி மாத்தி பேசுறதுலே தெரியுது என்ன நடக்குதுன்னு. திமுகவும், பாஜகவும் கள்ள கூட்டணியில இருக்காங்க. அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு இப்போ இப்படி ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ற இதே காங்கிரஸ்காரங்க, வரலாற்றுல எந்தெந்த மாதிரியான வேலைய பார்த்திருக்காங்கன்னு நம்ம திரும்பி பார்க்கணும் இல்லையா? சமூக நீதி காவலரான வி.பி. சிங் அவர்களோட ஆட்சிய கவிழ்த்தது யாரு? இதே காங்கிரஸும், பாஜகவும் சேர்ந்து தானே கவிழ்த்தாங்க. அத்வானிய கைது பண்ணி ஒரு மத கலவரத்தை தடுத்ததுக்காக ஒரு சமூக நீதி ஆட்சியை கவிழ்த்த வரலாறு இந்த காங்கிரஸ்க்கு இருக்கு. இன்னும் அது வரலாற்றுல கரையாதான் இருந்துட்டு இருக்கு. கடந்த 60 ஆண்டுகள்ல காங்கிரஸும் ஆர்எஸ்எஸும் சமரசம் செஞ்சு கொண்டதுக்கு எடுத்துக்காட்டா 1000 விஷயங்களை பட்டியல் போட்டு சொல்ல முடியும். ஆனா திமுக கொள்கை ரீதியா பாஜக கூட சமரசம் பண்ணுச்சுன்னு உங்களால சொல்ல முடியுமா? இது கூடவே தமிழ்நாட்டுல நடக்கிற இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசி ஆகணும். அது என்னன்னா, விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆக்கிரமிப்பு நிலங்கள்ல நீங்க வீடு கட்டியிருந்து மின் கட்டணம் செலுத்தி இருந்தீங்கன்னா அந்த வீடு உங்களுக்கே பட்டா பதிவு செய்து தரப்படும்னு சொன்னாரு. ஆனா இப்ப என்ன பண்றாங்க?
நீங்க டெய்லி சோசியல் மீடியால பாக்குறீங்கல்ல, நெஞ்சில அடிச்சுட்டு அழுவுறாங்க. 40 வருஷமா இந்த இடத்துல இருக்கோம். திடீர்னு வீட்ட இடிச்சா நாங்க எங்க போவோம்? குழந்தைங்க படிக்குது. நாங்க இங்கேயே இருந்துட்டோம்னு அழுவுறாங்க, கத்துறாங்க, கதர்றாங்க. ஆனா இதெல்லாம் முதலமைச்சர் காதுக்கே போகல. ஏன்னா அவர பாதுகாக்க ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? சில முற்போக்காளர்களும், இந்த சில தலித் அமைப்புகள்னு சொல்லிட்டு ப்ளூ கலர்ல சில அமைப்புகளும் இருக்கும். இவங்களுக்கெல்லாம் தலித்துகள் மேல பாசம்னு எல்லாரும் நெனச்சுட்டு இருக்காங்க. இல்ல. அவங்களோட போலி போராளி வேஷத்த எப்படி மெயின்டெயின் பண்றதுன்னு போன ஆட்சி வரைக்கும் அவங்க கத்துக்க வச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஆட்சியில விஜய் அவர்களோட புனித பிம்பத்த காப்பாத்த வேண்டிய இடத்துல இருக்காங்க. எந்த மேடை கிடைச்சாலும் போன அரசு ஏன் இந்த வாட்டி தேர்தல்ல ஜெயிக்கல? திமுக அரசு தோத்ததற்கான காரணம் என்ன? அப்படின்னு 5 மார்க் கொஸ்டின் எழுதிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், ஆ இப்ப இருக்கிற அரசோட ஆட்சியில தலித்துகளுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் நடக்குதுன்னு நீங்க பேசணும்ல. ஆணவ கொலை நடந்திருக்கு. வீடுகள தலித்துகளோட வீடுகள் இடிச்சு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. ஒரு ஹவுசிங் போர்டு கவர்ன்மெண்ட் கட்டின ஹவுசிங் போர்டுல ஜாதி வாரியா இடம் பிரிச்சு வீடு குடுக்குறாங்க. இத பத்தியெல்லாம் இந்த அமைப்பும், இந்த இயக்குனர்களும், ரஞ்சித்துகளும் ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னு தான் தெரியல. இவங்கெல்லாம் விஜய் அவர்களோட பிம்பத்த காப்பாத்த ஏன் இவ்ளோ மெனக்கெடுறாங்க? இவ்வளவு ஏன்? நம்மலாம் பார்த்து அரசியல் கத்துக்கிட்டு வளர்ந்த திருமாவளவன் அவர்களே, அம்பேத்கர் சிலை விவகாரத்துல இது தாவேக அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்காக சில பேர் திட்டமிட்டு பண்ற சதின்னு பேசுறாரு. ஒரு ஜாதி கலவரத்த எவ்ளோ ஈஸியா டைவர்ட் பண்ண முடியும்னு நம்ம இப்ப இவர பார்த்து கத்துக்கலாம். ஒரு ஜாதிங்கிற அந்த விஷயத்த அரசியல் படுத்தி எப்படி எல்லாரும் சமம்னு பார்க்க யார பார்த்து கத்துக்கிட்டு இருந்தோமோ, அவர்கிட்ட இருந்தே இந்த விஷயத்த எவ்ளோ ஈஸியா டைவர்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இந்த அரச பாதுகாக்க இவங்கெல்லாம் ஏன் இவ்ளோ மெனக்கெடுறாங்கன்றதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. தயவு செய்து மக்களே சிந்திங்க. வரப்போற உள்ளாட்சி தேர்தல்ல எப்படியாவது நாங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இப்ப இருக்கிற ஆட்சியில இருக்கிற அமைச்சர்கள் போற மேடைகள்ல எல்லாம் பேசுறது என்னன்னா, எங்களால பணி செய்ய முடியல. உள்ளாட்சி பிரதிநிதிகள் தடுக்குறாங்க. ஒரு அமைச்சர பணி செய்ய விடாம தடுக்கணும்னா முதலமைச்சர் தான் தடுக்கணும். கவுன்சிலர் வந்து உங்கள வழிமறிச்சு உங்க பணிய செய்ய விடாம தடுக்கிறாரா? கீர்த்தனா தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா ஓப்பனா சொல்றாங்க. உள்ளாட்சி தேர்தலையும் நீங்க விசில ஊதுனீங்கன்னா தான் எங்களால மாற்றத்த கொண்டு வர முடியும். அப்ப சட்டமன்ற தேர்தலுக்கு எதுக்கு வந்தீங்க? ஸ்ட்ரெயிட்டா உள்ளாட்சி தேர்தல்ல நின்றுக்க வேண்டியதுதானே உங்க கட்சி. எதுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து நின்னீங்க? சட்டமன்ற தேர்தல்ல ஜெயிச்சா மாற்றத்த கொண்டு வந்துருவோம். கரண்ட் இல்லன்னா கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி மாற்றம் கொண்டு வருவோம். கரண்ட் இல்லன்னா ஈபி மேனுக்குலாம் ஃபோன் பண்ணக்கூடாது. கமிஷனருக்கு ஃபோன் பண்ணணும். அதுதான் மாற்றம். சோ இப்பவே உள்ளாட்சி தேர்தல்ல ஓட்டு வாங்குறதுக்கு துண்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக மக்கள் கேட்ட மாற்றமும் வரல, எதுவுமே வரல. மத்திய அரசான பாஜக கொண்டு வர்ற திட்டங்கள் எல்லாம் ரொம்ப அமைதியா, கமுக்கமா அப்படியே ஆதரிச்சு உள்ள கொண்டு வந்துட்டே இருக்காங்க. பலூன பறக்க விட்டு இது எப்படி ரெஸ்பான்ஸ் வாங்குதுன்னு பாக்குற அந்த பலூன் தியரிய இந்த கவர்மெண்ட் கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்கு. வேற வேற பேர்கள்ல இனி அடுத்தடுத்து உள்ள கொண்டு வருவாங்க. ஆனா எப்படி கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் என்னதான் ஒரு திரை கவர்ச்சியில ஓட்டு போட்டிருந்தாலும், திரை கவர்ச்சியில தான் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இத நான் அடிச்சு சொல்லுவேன். என்னதான் ஒரு திரை கவர்ச்சியில ஓட்டு போட்டிருந்தாலும் தமிழ்நாட்டோட உரிமைக்கும் வேற எதுக்கும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இதுக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாடா ஒன்றிய அரசை எதிர்க்கிற ஒரு தமிழ்நாடா மாறும் அப்படிங்கிறதுல முழு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு நடக்கிற இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. இந்த மசோதா தாக்கல் செய்யப்படுமா, பாஸ் ஆகுமா அப்படிங்கறத நம்ம இனிமேதான் பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.